பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரங்களில் சிலருக்கு ஒரு குணம் இருக்கும். அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அவங்க வாழ்க்கையை பற்றின எல்லாத்தையும் யார் மூலமாவது எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல அதிக முனைப்போடு இருப்பாங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க அதுக்கு போடுற எஃபர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குணம் அநேகருக்குள்ளே இருக்கிறது. யோவான் 21:21 பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன அப்படின்னு கேட்பாரு. யாரை குறித்து கேட்பாருன்னா, யோவான் சீஷரை பற்றி கேட்பாரு. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு 3வது முறையாக திபேரியா கடற்கரையிலே தரிசனமாவார். அந்த நேரத்தில் பேதுருவை நோக்கி, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டு அவர் ஆம் என்று சொல்லும்போது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்ற கட்டளையும் கொடுத்து பேதுருடைய காலங்கள், அடுத்து வரும் காலங்கள் எப்படிலாம் இருக்கும், அவர் இதுவரைக்கும் அவர் இஷ்டப்படி செய்து கொண்டிருந்த அவருக்கு அடுத்த ஊழியத்திலே பணியிலே எப்படிப்பட்ட காரியங்களாக நடக்கும் அப்படின்றத அவருக்கு சொல்லுவார். அது கொஞ்சம் கடினமான பாதைகள், கடினமான சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். அதனால் நம்மளுக்கு துணைக்கு இன்னொருத்தவங்க இருப்பாங்களா, இதை மாதிரி ஒரு துன்பமான சூழ்நிலையில் அடுத்தவங்களையும் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு தான் பேதுரு யோவானை குறித்து கேட்பார். இவன் காரியம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அதற்கு உடனே யோவானுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத குறித்து சொல்லாமல், நான் வருமளவும் அவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்ன பின்பற்றி வா அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். அதனால் யோவானுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் யோவான் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக பீஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னா இல்லை. அவருடைய காலங்கள் பத்மு தீவில் அவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அறிவித்தது நிமித்தமாக ரோம பேரரசரால் நாடு கடத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு பத்மு தீவிலே அவர் கைதியாக அழைத்து செல்லப்பட்டார். அந்த இடத்துல தான், கடினமான அந்த சூழ்நிலையில் தான் அவருக்கு உலகத்தின் இறுதி நாட்கள், கிறிஸ்துவின் வருகை, நியாய தீர்ப்பு, இவை எல்லாவற்றையும் குறித்து வெளிப்படுத்தப்பட்டது. அதை தான் வெளிப்படுத்தின விசேஷமாக நாம் பைபிளில் படிக்கிறோம். ஆனால் இந்த காரியங்கள்லாம் யோவானுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது அப்படின்னு பேதுரு கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரான்னா இல்லை, இன்னொருத்தங்களை குறித்து நீ யோசிக்காத, நீ அதை குறித்து ரொம்ப க்யூரியஸாக இருக்க வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்ற ஒரு கட்டளை மட்டும்தான் பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தான் அநேகர் அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கு, அடுத்தவங்களுக்கு என்ன நடந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. எல்லாவற்றிலையும் எனக்கு இது நடந்துச்சு, அவங்களுக்கு அது நடந்துச்சா, எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துச்சா, டயபெட்டிஸ் இருந்துன்னா எனக்கு சுகர் லெவல் இவ்வளோ இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ, அவங்களுக்கு அதோட கூடுதல் இருந்தால் சந்தோஷம்தான், இல்லைன்னா அது ஒரு வருத்தம் தான். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிட்டா, உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே, அது ரொம்ப சந்தோஷம். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி போயிட்டுருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போன துன்பம் அவங்களும் கடந்து போகிறாங்களா, அப்படி கடந்து போனால் ஒரு நிம்மதி, இல்லைன்னா அது தன்னை கஷ்டப்படுத்துகிறதா அதையே அவங்க யோசித்து கொண்டே இருக்கிறவர்களாக தான் காணப்படுறாங்க. இந்த நாள்லேயும் இப்படி மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை தேடிக்கொண்டே பல காரியங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடே திரிபவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல பொறுப்புகளையும் தங்களுடைய வாழ்க்கையிலே பல குடும்ப பணிகளையும் அந்த பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்ய தவறினவர்களாகவும் அதை எல்லாவற்றையும் தவறிவிட்டு முழு நேரமாக அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன, இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இதையே அவர்கள் தேடிக்கொண்டே திரிபவர்களாகவும் தான் இருப்பாங்க. அது நிமித்தமாக தன் சொந்த குடும்பத்திலே அநேக காரியங்களை அவர்கள் தவற விட்டிருப்பாங்க, அநேக காரியங்களை
காரியங்களை அவங்க இழந்திருப்பாங்க. அநேக காரியங்களை அவங்க வந்து செய்ய முடியாமல் அது இருந்திருப்பாங்க. அந்த பொறுப்பில் இருந்து அவங்க விலகி இருப்பாங்க. இது அவங்களுக்கு தெரியாமலே, அவங்க உணர்ந்து கொள்ளாமலே அவங்க அந்த இடத்துல போய் கொண்டிருப்பாங்க. இதனால தான் இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் சொல்லும்போது, நீ என்னை பின்பற்றி வா, இன்னொருத்தங்களை பார்த்துட்டு இருக்காது. அவங்க வாழ்க்கை என்ன, அவங்களுடைய காரியம் என்ன, அவங்க எங்கே போனாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு என்னதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதையே நீ யோசித்து கொண்டே இருக்காம, நீ என்னை பின்பற்றி வா, அவங்களுடைய காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன், நீ என்னை மாத்திரமே பின்பற்றி வா அப்படின்னு இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி சொல்லுவார். அதே தான் இந்த நாள்லையும் இப்படிப்பட்டதான காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்கன்னா இந்த நாள்லையும் நிறுத்திடுங்க. அடுத்தவர்களுக்கு என்ன, அடுத்தவங்க காரியம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ஆறாங்க, அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா, அவங்க பையனுக்கு குழந்தை பிறந்துச்சா, பொண்ணுக்கு வேலை கிடைச்சிச்சா, வேலைக்கு போகிறாங்களா, இப்படின்ற ஒரு கேள்வியோடே நீங்கள் வந்து அடுத்தவங்களை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்காமல் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள், நிறைவேற்ற வேண்டிய பணிகள், இது எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறீர்களா, உங்களுடைய அழைப்பிலே சரியாக நிற்கிறீர்களா அப்படின்றத யோசித்து பார்த்து உங்களை சரி பண்ணிக்கொள்ளுங்க.